எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெர்லின் வால் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு எல்லாருக்குமே இதை பற்றி சொன்னோன்னே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் இதை பற்றி டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம வந்து இதை பார்க்கணும் அப்படின்னா வேர்ல்டு வார் 2க்கு போகணும். வேர்ல்டு வார் 2ல் பார்த்திங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இந்த 4 நாடுகள் தான் வந்து வேர்ல்டு வாரை வந்து வின் பண்ணாங்க. எந்த நாட்டுக்கு ஆப்போசிட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜெர்மனி, பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகளெல்லாம் வந்து அந்த ஆப்போசிட்டாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து போரில் வந்து தோத்துட்டாங்க. போரில் வந்து ரூலே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த கண்ட்ரி வந்து வின் பண்ணுறாங்களோ தோத்த கண்ட்ரியை வந்து அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணிப்பாங்க அவங்க பகுதிகள்லாம். அதுதான் வந்து ரூல். அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து ஜெர்மனியை வந்து 4 பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி 4 நாடுகளுக்கும் ஈக்குவலாக வந்து ஜெர்மனியை வந்து பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, பெர்லின் அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து ஜெர்மனியில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து 4 பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து அதில் வந்து என்ன சொல்கிற, பெர்லின்ங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக்கல் ரீதியாக வந்து ரொம்ப அதிகமாக வந்து நிறையா வந்து ஃபேக்ட்ரிஸு, இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி நிறைய படித்த மக்கள் எல்லாம் இருக்கிறங்காட்டியும் அதையும் வந்து 4ஆக பிரிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த பெர்லின் அப்படிங்கிற அந்த ஒரு நகரத்தையும் வந்து 4 நாட்டுக்குமே வந்து தனித்தனியாக இதெல்லாம் உங்கள் பார்ட் அப்படின்னு சொல்லி தனியாக பிரிச்சுட்டாங்க. பட் இந்த மாதிரி பிரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, மக்கள் எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்குமே வந்து ட்ராவலுக்கு வந்து என்ன சொல்கிற ஃப்ளைட் வச்சுருக்காங்க. அப்புறம் பஸ் வந்து இருக்குது. இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போயிட்டு வரக்கு அந்த மாதிரி ட்ராவல் வசதிகள்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒன்று வந்து கேபிட்டலிசம், இன்னொன்று வந்து கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விஷயம் இருக்குது. கேபிட்டலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ எப்படி இருக்கோம், நம்ம வந்து என்ன வேணாலும் படிக்கலாம், எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம், நம்மளோட உரிமைக்காக போராடலாம், நம்ம படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் வந்து கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து எவ்வளோ தான் படிச்சிருந்தாலோ என்ன தான் வேலை செஞ்சாலும் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்களோ என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கிக்கணும். இப்போ வந்து படித்தவங்க வந்து நல்லா படித்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ஒரு சம்பளம் வாங்குறான் அப்படின்னா, படிக்காதவனுக்கும் கவர்மெண்ட் வந்து அதே அளவுக்கு வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கம்யூனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதோ அதுதான், மக்களை பற்றி வந்து கவர்மெண்ட் யோசிக்காது. அந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்கிறத தான் கேட்கணும். மக்கள் வந்து வளர்கிறத வந்து கவர்மெண்ட் விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து ரஷ்யா வந்து பண்ணிகிட்ருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பெர்லின் அப்படிங்கிற பகுதியில் ரஷ்யாவுக்கு சொந்தமான பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப படித்த மக்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. பட் வந்து அங்கே வந்து கம்யூனிசம் வந்து இருக்கிறங்காட்டி அந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. அதனால் ஒரு 20% மக்கள் வந்து அங்கேருந்து இந்த அமெரிக்காவுக்கு பிரித்து கொடுத்தாங்கல்ல அந்த பகுதிக்கு வந்து அப்படியே போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ரஷ்யா கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பயம் ஆயிடுது. என்னடா எல்லா மக்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி போனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெர்லின் இருக்க சில விஷயங்கள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம வந்து பிரிட்டன் எப்படி நம்ம நாட்டிலேருந்து வைடூரியம், வைரம் இதெல்லாம் அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற வெல்த்து அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க நாட்டுக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ரஷ்யா வந்து முடிவு பண்ணுது, இந்த மாதிரி எல்லா மக்களும் வந்து அவங்களோட இடத்துக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க, அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்கையில் தான் வந்து ஒரு பெர்லினில் வந்து ஒரு வால் ஒன்று கட்டலாம், மக்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகாத மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் தான் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க பகுதியில் மட்டும் அந்த வால் கட்டாமல் பெர்லின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து பிரித்து கொடுத்த பகுதி. பட் இருந்தாலுமே வந்து அதை வந்து 4 பார்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து மற்ற நாடுகளுக்கும் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க பகுதியில் மட்டும் அந்த வாலை வந்து கட்டாமல் பெர்லினை சுற்றியும் எல்லா பார்ட்லேயுமே வந்து வாலை வந்து கட்டுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, மக்களுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஏன் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற பகுதி வந்து நீ இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வால் ஒன்று கட்டிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட அம்மா அப்பாவோ ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ வந்து அந்த சைடு இருக்காங்க, நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி தான் வந்து மக்களுக்கும் வந்து அங்கே பெரிய கோவம் வந்து வருது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா,
போறக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி வந்து மக்கள் வந்து யாராவது போகிறத நீங்கள் பார்த்தீங்க, போறக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இடத்த சுற்றியும் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து வச்சு வைங்க. யாராவது அந்த வாலை தாண்ட முயற்சி பண்ணால் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அதனால் வந்து மக்கள் வந்து போக முடியாது. அப்புறம் டாக்ஸ் எல்லாம் வச்சு கடிக்க விடுறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. மக்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப கோவப்படுறாங்க. அப்புறம் வந்து மக்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து அந்த சைடு குழி தோண்டி மண்ணை தோண்டி குழி தோண்டி அந்த சைடுக்கு போகிறக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து கடைசியாக வந்து கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மக்களை வந்து யாராவது வந்து அந்த சைடு போகிறக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து போலீஸ்க்கு வந்து ஆர்டருக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மக்களுக்கு பயங்கர கடுப்பாயிருது. ஒரு 30 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி ஆகி மக்களுக்கு வந்து இன்னும் பெரிய முன்னேற்றம், நாடெல்லாம் வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே வந்து நாம் பொறுமையாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து மக்களெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அந்த வாலை போய் இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது இடிக்க போகிறப்போ உடனே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தோம், நீங்கள் இதெல்லாம் இடிக்க வேணாம், நீங்கள் வேணால் போயிட்டு வந்துக்குங்க, அந்த சைடும் இந்த சைடும் போயிட்டு வந்துக்குங்க அப்படின்னு வந்து உடனே காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு வராங்க. பட் இருந்தாலும் நீ என்ன சொல்லி நான் கேட்குறது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அவங்க கோவத்தில் ஒன்று சேர்ந்து அந்த வால் ஃபுல்லாமே இடித்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லீடருமே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறக்காக மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த விஷயத்த நடத்துனாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மக்கள் சக்தி வந்து அப்போவே அங்கே வந்து இருந்திருக்கு. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக அந்த வாலை இடித்து தள்ளிட்டு நாங்கள் வந்து எங்கே வேணாலும் போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வாலை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து பெர்லின் வால் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், மக்கள் சக்தி இருந்தது அப்படின்னா மக்களுக்கு ஃபேவராக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது வந்து அப்போவே வந்து இருந்திருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பெருசாக நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். மக்கள் வந்து ஏன்னா வந்து நம்மளோட டெக்ஸ்ட் புக்லேயும் நம்ம வந்து எங்கேயுமே இதை பற்றி படிச்சிருக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எங்கேயுமே வந்து நம்ம இதை பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன் போடல அப்படின்னு வந்து தெரியல. கவர்மெண்ட் வந்து சரி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மக்களுக்கு கொண்டு போனால் அவங்களும் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறக்காகவும் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் மக்கள் வந்து ஒன்று கூடுனா எல்லா விஷயமும் வந்து பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த வாலோட இது வந்து சொல்லுது அப்படிங்கிறத தான் நான் வந்து உங்கள் கூட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.